ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு யுவர் ஆர்கானிக் ஹலால் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் சானிட்ரி பேட்ஸ். இதில் ஸ்மால் பேக்கும் இருக்குது, நமக்கு லார்ஜும் இருக்குது. அந்த பேட் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு 10 இருக்கும். இப்படி தான் இருக்கும் நம்மளோட பேடு பார்த்துக்கோங்க. இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃப்ளூடை இந்த இதில் நடுவில் ஆனியன் சிப் இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃப்ளூடை ஜெல் டைப்பில் கன்வெர்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணோம். அதனால இது லீக்கேஜ் ப்ரூஃப். நம்ம தைரியமாக அதை வியர் பண்ணிட்டு போகலாம். நம்ம வியர் பண்ணியிருக்கோன்ற எந்த ஒரு இதுவுமே இருக்காது. கம்ஃபர்டபுளாக நம்ம வியர் பண்ணிக்கலாம். அது போக இந்த ஆனியன் சிப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஹைஜீனிக்காகவும் அந்த இன்டிமேட் ஏரியாவை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இது பாதுகாக்குது. இது 100% சேஃப் அண்ட் செக்யூர். இது டிகிரேடபிள். இது மக்கும் தன்மையுடையது. இது பியூர் காட்டனில் செஞ்சுருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டிமேட் லோஷன். இது நம்மளோட இன்டிமேட் ஏரியா இந்த பீரியட்ஸ் டயத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இச்சஸ் இருக்கும், ரேஷஸ் இருக்கும், செவந்து போய் நடக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இது க்யூர் பண்ணி கொடுக்கும். இந்த லோஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு கூல் எஃபெக்ட் கொடுக்கும். இது சூப்பராக இருக்கும். இது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் கூட. இது பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டிமேட் வாஷு. இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் நம்ம இன்டிமேட் ஏரியா ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இது யூஸ் பண்ணையில் நமக்கு இச்சிங் இருக்காது, ரேஷஸ் இருக்காது. நம்ம ட்ரையாக இருக்க அந்த இன்டிமேட் ஏரியா நல்ல மாய்ஸ்சராக வச்சுக்கும், சாஃப்டாக வச்சுக்கும். இது நமக்கு ஒரு அன்றாட தேவையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெண்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாம்பூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் மில்க் அண்ட் ஹனி ஷாம்பூ. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை சில்க் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஒரு சிக்கு இருக்காது. ட்ரையாக இருக்க ஹேரை, நல்ல பொலிவிழந்து இருக்க ஹேரை நல்ல பொலிவாக வச்சுக்கும். இந்த மில்க் அண்ட் ஹனி ஷாம்பூ சூப்பராக இருக்கும். அடுத்து இது நம்மளோட டியாலஜி ப்ராடக்ட். இது எல்லாமே இது பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ஷாம்பூ. நம்ம முடி கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்னு இருக்கவங்க இது ரெகுலராக யூஸ் பண்ணையில் ஹேர் ஃபால் ஷாம்பூ இது க்யூர் பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது டேண்ட்ரஃப் ஷாம்பூ. இது நமக்கு டேண்ட்ரஃப் இல்லாமல் நம்மளோட ஹேரை நீட்டாக வச்சுக்கும். இது தொடர்ந்து நமக்கு யூஸ் பண்ணும்போது ஹேரை க்ளீனாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது 2 in 1 ஷாம்பூ. இதில் நம்ம ஷாம்பூவும் இருக்குது, கண்டிஷ்னரும் இருக்குது. இது நம்ம தனியாக கண்டிஷ்னர் போடணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அவகாடாவோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே. இது நம்ம குளிச்சுட்டு இந்த ஸ்ப்ரேயை நம்ம லைட்டாக ஈரமாக இருக்கையில் அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட முடி பறக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அந்த மாதிரி உள்ளது. இது ஹேர் டானிக்குன்றது. இது பார்த்திங்கன்னா இப்படி பில்லரில் எடுத்து நம்ம ட்ராப்பாக நம்ம ஹேரில் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு முடி க்ரோத் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். இது ஹேர் டானிக் சூப்பராக இருக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் அண்ட் ஸ்ப்ரே. இது நம்ம இப்படி பம்ப் பண்ணையில் நமக்கு இந்த ஸ்ப்ளிட்டன்ஸு இது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். பூச்சி வட்டி எதுவுமே இருக்காது. நம்மளோட ஹேரை ஷைனிங்காக வச்சுக்கும், ஸ்ட்ரென்த் அண்ட் பூஸ்ட்டாக வச்சுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஹாட் ஆயில். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா, இப்போ நம்ம முடி கொட்டுது, ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்க இந்த ஹாட் ஆயிலை நம்ம லைட்டாக வெதுப்பாக இருக்க தண்ணியில் லைட்டாக போட்டுட்டு இந்த இந்த ஒரு இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம அதில் இதுக்கு பேர் இது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹாட் ஆயில். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹேரை சுடு தண்ணி எடுத்து லைட்டாக வெதுப்பாக இருக்கையில் இந்த ஒரு பேக்கை அதில் போட்டுட்டு இந்த நாபை நம்ம கொஞ்சம் நேரம் லைட்டாக சூடு காமிச்சிட்டு அந்த சுடு தண்ணியில் போட்டுட்டு எடுத்துட்டு இது நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நாபை ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். எங்கெங்கே முடி இல்லையோ கொட்டுதோ ஃபுல்லாக நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு இதை குளித்தோன்னா நம்மளோட ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆகும். அதோடு நம்மளோட முடியும் க்ரோத் ஆகும். இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இது வீட் அண்ட் கோகோனட்லேருந்து எடுக்கிறது, அதோட எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா டியாலஜியோட மாஸ்க், ஹேர் மாஸ்க்கு. இது நம்ம குளிச்சுட்டு இந்த மாஸ்க் அப்ளை பண்ணையில் ஹேர் சாஃப்டாக இருக்கும், சில்கியாக இருக்கும்.
அது வந்து நல்ல ஹேரை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஹேர் மாஸ்க் டியாலஜிலேயே நம்மளுக்கு வந்து ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி எல்லாமே ஹேர் ஃபாலுக்கு இருக்குது, டேண்ட்ரஃபுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே நமக்கு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளோட மில்க் அண்ட் ஹனி சுகர் ஸ்க்ரப்பு. இது வந்து ஸ்க்ரப்பு நம்ம ஃபேஸுக்கு உள்ள ஸ்க்ரப்பு, பாடிக்கும் போட்டுக்கலாம், நம்ம ஃபேஸுக்கும் போட்டுக்கலாம். பாடிக்கு வந்து நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 2 தடவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட க்ரீம் ஏதாவது டே க்ரீமோ நைட் க்ரீமோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கும். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எங்கேயாவது நம்ம போகணும், நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அந்த ஸ்க்ரப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கை காலில், முட்டியில், கழுத்தில் இருக்கிற கழுப்பு எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இது வந்து நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது. நம்ம விசிபிளாக நம்ம ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.